குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். கர்நாடகாவின் மங்களூருக்கு அருகே உள்ள பன்ட்வல் நகரில் விஸ்வ இந்து பரிஷத் மற்றும் பஜ்ரங் தள் அமைப்பினர் திடீர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இரு அமைப்பினரும் கூட்டம் கூட்டமாக அணி திரண்டதை அறிந்த போலீசார் உடனடியாக அங்கு பேரிகார்டுகள் அமைத்து அவர்களை தடுக்க முயன்றனர். ஆனால் போலீசாரின் தடுப்புகளை தகர்த்தெறிந்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் கலவரத்தில் ஈடுபட முயன்றனர். நிலைமையை சமாளிக்க போலீசார் தடியடி நடத்தினர். இதனால் மங்களூரில் பதட்டம் சூழ்ந்தது. சமூக வலைதளத்தில் பகிரப்பட்ட கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியதாகவும் அதனால் வெகுண்டெழுந்த விஹெச்பி பஜ்ரங் தள் அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாகவும் போலீசார் கூறினர். தகுந்த நேரத்தில் போலீசார் எடுத்த நடவடிக்கையால் நிலைமை கட்டுக்குள் வந்தது. சமூக வலைதள பதிவால் இருதரப்பினரிடையே ஏற்பட்ட மனக்கசப்பால் பிரச்சினை வெடித்தது. தற்போது வேறு எதுவும் கூற முடியாது என போலீசார் தெரிவித்தனர். தற்போது நிலைமை கட்டுக்குள் உள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். எவ்வித கலவரமும் வெடிக்காமல் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க அனைத்து நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என தக்ஷின் கன்னட போலீஸ் எஸ்பி யதீஷ் கூறினார். On the eve of Eid Milad festival, we have made adequate bandobast around the district, and there was a call for a protest in the Bantwal town at BC Road, for which we have made adequate bandobast also. We are making sure that no untoward incidents take place in Bantwal or anywhere in the district. What was the reason for the? There is some issue that is happening amongst a few people, and I cannot disclose what the issue is, and we just wanted to make sure that everything remains peaceful. In that regard, we have made sufficient bandobast, and we have ensured that peace is prevailed in Bantwal as well as Dakshin Kannada district, and we will continue to do so in the future also. What was the condition now still? No, we did not impose any such condition. We just wanted peace, and we told them also that anything which disturbs peace would attract legal actions and consequences, and that is our communication to them, and the organizers or the protesters also had agreed to that, that they will protest peacefully, and we will continue to keep a watch and keep our bandobast intact and make sure that the city and the district remain peaceful.